அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்பார்ந்த அன்பர்களே, தை மாத பலன்களை பார்க்கும்போது தை மாதத்தில் நமக்கு பொறுத்த வரைக்கும் விடுகாலம் பிறந்தாச்சு. ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஞானம் ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காமே நமக்கு விடுகாலம் வராதான்றவர்களுக்கு கண்டிப்பாக விடுகாலம் வந்தாச்சு. இதுவரைக்கும் எப்படியோ அல்லல் பட்டு வழி தெரியாமல் தின்னாடி போனவர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்க சொல்கிற பழமொழி உண்மையாக நிரூபிக்கப்படுறது. இந்த சமயத்தில் செவ்வாய் வக்கரமாக இருப்பார், குரு வக்கரம் பற்றி கவலை இல்லை. ஒருத்தர் நமக்கு பணம் தரல ஏமாத்தினான்னா நம்ம எப்படி வாங்குவோம் அப்படி வாங்கணும். அதுதான் செவ்வாய் வக்கரமாக இருக்கார். குரு வக்கரமாக இருக்காருன்னா நம்ம எப்படி இருந்தால் குரு வக்கரம் இந்த நிலையில் இருந்தார்னா கிடைக்கிறது கிடைக்காது போய்டுறது. அதனால் குரு வக்கரமாக இருக்கிறதுல இந்த தை மாதத்தில் குரு வக்கரம் நிவர்த்தி ஆகிடுறார், கவலைப்பட தேவையில்லை. ஸோ தை மாத பலன் பார்க்கும்போது ஒரு அனுகூலம் என்னென்னா குரு வக்கரமாகிறார், வெளியில் வந்துடுறார். நமக்கு விடுகாலம் பிறந்துருத்து. நமக்கு சாமர்த்தியத்தை யார் கொடுப்பா? செவ்வாய் வக்கரமானாலும் சாமர்த்தியம் கிடைக்கிறது, இல்லைன்னா வராது. நம்மளாவது எழுந்து போய் வாங்கி செஞ்சு பண்ணி சுறுசுறுப்புன்று வர்றாரு. ஆத்திரம், கோபம், உணர்ச்சி, வேகம், புத்தி பொருளாக தான் முடியும். அதுக்காக அப்படி வச்சிருக்காரு. ஸோ ஏதோ நமக்கு எப்படிலாம் வழிகாட்டினா நல்லா நடக்கும்னு தெரிஞ்சு தான் நல்லா பண்ணிருக்காங்க. அந்த இன்னொரு பெரிய அனுகூலம் நமக்கு என்னென்னா, குரு வக்கர நிவர்த்தி ஆனவன்னா பலமாயிடுறாரு. தை மாதத்தில் குரு வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால மாத கடைசி தான் 29ஆம் தேதி 11 பிப்ரவரியில் தான் ஆறார். அதை பற்றி கவலை இல்லை. அது வரைக்கும் நமக்கு வேண்டிய காலத்தில் நமக்கு வேண்டியதை சுதாரிக்கணும் இல்லையா? ஒரு 2 நாள் கொடுத்தா கூட போதும், 5 நாள் கொடுத்தா கூட போதும், நம்ம வாழ முடியும். கொடுக்காமலே இருக்கிறதுக்கு கொடுத்து சந்தோஷமாக வச்சுக்கிறோமோ இல்லையோ அனுபவின்னு சொல்லி கொடுத்துட்டாலே போதும். நம்ம பார்த்துப்போம். நமக்கு அந்த வகையில் குரு நிறைய கொடுக்குறார். அதில் என்னென்னா தை மாதத்தில் பொறுத்த வரைக்கும்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு தனியாக இருப்பார். அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக கோச்சாரம் சொல்கிறேன். ராகு எப்போதுமே மீனத்தில் இருக்கார். அது புது வருஷத்தில் தான் ராகு பேருவார். குரு அதுக்கு பிறகு பேருவார். அது வரைக்கும் ராகு மீனத்தில் இருப்பார், கண்ணியில் கேது இருப்பார். அந்த ராகு மீனத்தில் இருக்கிறது என்ன அட்வான்டேஜ்னா குருவை நேராக பார்த்துட்டே இருப்பார். அவ்வளோ சொல்லவும் இல்லை, சித்திரை மாதம் வரைக்கும் பார்த்துட்டு இருப்பார். அதனால் நம்ம எப்போதுமே இந்த அரசாங்க சம்மந்தப்பட்ட லீடர்கள் இருக்குது அத்தனை பேருமோ பெரிய பெரிய மாஃபியா கும்பல் வெளியே சொல்லித்தான் ஆனால் நம்ம எப்படி சாமர்த்தியம் தப்பிக்கணுமோ அப்படி தப்பிச்சிட்டானா 4 காசு குரு கொடுக்கறது ரத்தம் படாமல் அமுக்கி வச்சுக்கலாம். ஒன்றும் பிளாக் பண்ணி வச்சுக்கணும், இல்லை சாமர்த்தியமாக இன்னொருத்தம் வேலை வைக்கணும். எங்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு காமிக்கணும். அதுதான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் முடியும். சாமர்த்தியத்தை இல்லைன்னா உங்களால் வாழ முடியாது. நேரடியாலாம் எதுவும் பண்ண முடியாது. இப்போ குரு கொடுக்க போகிறது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ கொடுக்க போகிற குரு உலகத்தில் இல்லை அதிசயமாக தை மாதத்தில் ஆரம்பித்து மாசி பங்குனி 2 மாதம் உங்களுக்கு வேர்ல்டு பேங்கெல்லாம் காலியாகி நம்மக்கிட்ட வந்துடும். அங்கங்கே இருக்க பணம்லாம் நம்மகிட்ட வந்துடும். எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அது போய் பிளான் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு கொடுக்க போகிறார். அந்த அளவுக்கு செயல்பாடு. சுக்கிரன் வேறு போய் வீரத்தில் உட்காந்துக்க போகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக செம்ம சுக்கிரன் ராவை சேர்ந்துப்பார். சனீஸ்வரர் இப்போதைக்கு பேர போகிறதில்ல, கவலைப்பட வேண்டாம். ஆனால் தற்போதைக்கு இந்த ராகுவோட சனீஸ்வரர் இருக்கார். சனீஸ்வரன் வக்கரெல்லாம் முடிஞ்சு போச்சு, கவலைப்பட வேண்டாம். சனி சேர்ந்து நமக்கு சனி ஒருத்தரை தான் நமக்கு கொடுக்க முடியும். ஏழை பங்காளன், அதுக்காக அவர் ஏழை இல்லை. நம்ம ஏழை பங்காளன் கொடுக்குறான்றதுக்காக நம்மளை உயர்த்தத்துக்கு பார்க்குறாரு தவிர நீ ஏழையாக இருக்கிறதுக்காக பண்ணவே இல்லை. அடுத்தடுத்து மேலே போகணும். 10ஆம் கிளாஸ் டீச்சர் சொல்லி கொடுத்தாருன்றதுக்காக 10ஆம் கிளாஸில் அவர் இருப்பான்றதுக்காக அவர் அப்படி இருப்பான்றதுக்காக நம்ம அப்படி இருக்கக்கூடாது. மேலே வரத்தான் சனீஸ்வரர் அந்த அளவுக்கு பாடுபடுறார். உழைச்சி நேர்மையாக எப்படி 4 பேர் சோறு போட்டு 4 பேருக்கு இண்டஸ்ட்ரியில் டெவலப் பண்ணி பண்ணுறதுக்கு அந்த எப்படி அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேலை செய்கிறதோ அந்த மாதிரி நம்ம தயார்படுத்தினா தான் நாம்ளும் வாழ முடியும், மற்றவங்க வாழ வைக்க முடியும், தப்பிக்க முடியும். சொத்து பத்து வாங்க கஷ்டம் இல்லை, எவனா ஏமாற்றி கூட வாங்கிடலாம். அது எப்படி நிர்வாகம் பண்ணுறது தான் கஷ்டம், நம்ம கையில் வச்சு தக்கிறது கஷ்டம். அது மாதிரி சொத்து பத்துகள் நிறைய வாங்குவீங்க. இந்த அதில் பெரிய அதிர்ஷ்டம் சொத்து பத்துகள் நிறைய வரும். கடன் குறைஞ்சிரும், புதிய கடன் ரொட்டேட் ஆகும். இப்போதான் சொன்னேன், கடன் நிவாரணத்தின்றது ஒன்றும் இல்லை, புதிய கடன் வாங்கிறதுக்காக வரக்கூடிய விளைவுகளுக்காக பண்ணக்கூடிய விஷயம்.
பழைய திருப்பி போட்டு புதுசு வாங்கினா நீங்கள் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். இதெல்லாம் நான் சொல்லணும் அவசியம் இல்லை, அவ்வளோக்கு தெரியும். வசதியாளர்களுக்கு டேக்ஸ் பற்றி தெரியும், நம்ம நாடு பற்றி தெரியும். அதனால் நான் சொல்லணும் அவசியம் இல்லை. அது பார்த்துக்கோ சாமர்த்தியம். கூடுமான வரைக்கும் அரசியலில் நுழையாமல் இருந்தால் போதும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் சொல்ல வரதில்ல. இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும், தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிரகங்கள் பார்க்கும்போது ராகு கேதுக்கள் அந்த மீனத்திலையும் கண்ணில் இருப்பாங்க. குரு வக்கரம் முடிஞ்சு பக்காவாக பலமாக இருப்பார். ராகு பாறை இருப்பார். அதே குரு கண்ணில் பார்ப்பார். தோஷம் போயிடும். ராகு தோஷத்தை உண்டாக்கினாலும் குரு பாறையினாலும் தோஷம் போயிடுறது. புரியுதுங்களா? எப்படி அக்கௌண்ட்ஸ் பேர் பண்ணால் அந்த இது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்கம் டாக்ஸ் கட்டி பணம் திரும்பி வாங்கிக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி அமைப்பு தான் வச்சுருக்காரு. வெளிப்படையாக சொல்கிறேன், இது புரியறதுக்காக சொல்கிறேன், அதுக்காக அப்படியெல்லாம் மேலே கிடையாது. உங்களுக்கு புரியுன்னு சொல்ல வர கிரகநாதர்கள் விட்டா தான் வேறு வழி கிடையாது. அவன் கொடுத்தா தான் உண்டு. உலகம் ஃபுல்லாக ஜீரோ ஆகினதே இவர் தான். குரு வக்கரமாகி போனதால உலகம் ஃபுல்லாக ஜீரோ ஆச்சு. ராகுக்கு எதுக்கள் குருக்கு துணையாக இருக்கிறது மட்டும் இல்லை, உலகத்தை யார் சம்ரட்சிக்கிறாரோ அவர் கூட இருப்பார். இத்தனை தேவதைகள்லாம் இருக்காங்களேன்னா அத்தனை தேவதைகளும் இங்கிருந்து ஆப்ரேஷன், மெயின் ஆப்ரேஷன் பாரத பூமியில் தான். வெளிநாடெல்லாம் கிடையாது. அங்கே சம்பாதிக்க போகலாம், கொள்ளலாம், மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம், கொள்ளலாம். அதுதான். ஸோ படிப்பு வசதி வாய்ப்புகள் எல்லாமே அது தகுந்த மாதிரி பசங்க படித்து மேலே வரும். நீங்கள் ஸ்பெஷலாக அட்டென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. கூடுமான வரைக்கும் கெட்ட பழக்கத்தில் போகாமல் இருக்க பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்லலை. அது சுதந்திரம் இருக்கிறதுக்காக வேண்டி கூடுமான வரைக்கும் கொஞ்சம் பக்தி பிரேமையோடு நடந்து கொண்டு நான் பசங்களை ட்ரெயின் பண்ணுறது நல்லது. குழந்தையோட நம்ம கலாச்சாரத்தில் பின்பற்றி வாழ்ந்தால் நமக்கு ஒருவேளை நல்ல திருப்தியாக வாழ முடியும். பணம், பொருள், அந்தஸ்து, சாப்பாடு போடாது, போதைப் பொருள் மாதிரி அது மாதிரி கிரக அமைப்பில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அண்ணா இருக்காங்க. அதாவது சனீஸ்வரனோட ராகு இருப்பார். இப்போதைக்கு ராகு வரல, சனீஸ்வரன் இருப்பார். அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சுக்கிரன் சனி இப்போதைக்கு இந்த மாதத்தில் இருப்பார். சுக்கிரன் சனி இந்த மாதத்தில் இருந்து உடனடியாக நமக்கு மேலே போயிடுவார். சுக்கிரன் சனி இருந்து 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அது சுக்கிராச்சாரியர் மேலே போன உடனே முதல் காரியம் என்ன பண்ணுவார்னா குருவோட ராசி பரிவர்த்தனை. இப்போ தெரிஞ்சுதா? வல்லரசு நாடுகள்லாம் ஜீரோ ஆகி நம்ம சின்ன அரசு நாடாக இருக்கு. நம்ம ஆள்கிட்ட ஹேண்ட் இன் க்ளோவ்ஸ் வச்சுப்பாங்க. பொதுவாக சொல்கிறது அப்படிதான் அர்த்தம். மேலே போய் எகிரி குச்சவங்க கீழே வந்து நம்மளை பிடிச்சின்னு மேலே ஏறுறான். நம்ம ஏறணும்னு நமக்கு புத்தி வரணும். நம்மளை பிடிச்சி மறுபடியும் மேலே ஏறினான்னா நம்ம கீழே தான் இருப்போம். இதுதான் லாஜிக்கு. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த அளவுக்கு சுக்கிரன் குரு ராசி பரிவர்த்தனை. குரு யாருக்கு இருக்காருன்னா சுரர்களுக்கு, நம்ம மாதிரி 2ஆம் கட்ட ஆளுக்கும். சுக்கிராசி யார் இருக்கிறான்னா கேட்க வேணாம், யாருக்கெல்லாம் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். அதனால் இருக்கும்போது அந்த 2 50-50 பண்ணிக்கிற அளவுக்கு பலமாக இருக்கும். அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். சித்திரை மாதம் வரைக்கும் குரு சுக்கிராச்சாரியர் கண்ணியில் இதில் மீனத்து போயிருப்பார். என்ன சம்பாதிக்கலாம் அவங்களுக்கு பாருங்கள். என்னென்ன உண்டோ அத்தனை போகபாய் கற்பனையிலேயே போன்றது நடவடிக்கை வரைக்கும் எல்லாம் வரும். அடேங்கப்பா, சனீஸ்வரர் கும்பத்தில் உட்காந்து சொல்லப்படாது, நன்னாசி செய்கிறாரு. ஸோ அத்தனை விஷயத்துலையும் நமக்கு பெரிய அனுகூலம் இருக்குது. அந்த மற்ற செவ்வாய் வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் கடகத்தில் உட்காந்துட்டு வக்கரமாகி பலம் கொடுக்குறாரு. சாதுவாக இருந்தால் காரியாக சொல்லிட்டேன். அப்போ சாதுவாக இருக்கிறதுக்கு எப்படி அடித்து நொறுக்கினா வலுவாரார் அப்படின்றத கடகத்தில் நீச்சம் வக்கரமாகி மறுபடியும் பலம் உண்டாருது. சுக்கர் கடகத்தில் செவ்வாய் நீச்சம், வக்கரமானா பலம். அந்த பலம் எதுக்கு வருது? விட்டதை விடாத நெருக்கு பிடி, அது பிறகு பார்த்துக்கலாம். இன்னைக்கு அளவு இல்லை, இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க, இப்போ பண்ணி பார்த்துக்கலாம். பாவமாவது புண்ணியமாவது அப்படி தூண்டி விட்டு ஒரு அமக்களம் பண்ணி நீங்களும் பெரிய அப்படியே பில்லியனர் ஆகலாம். இதான் இந்த பொறுத்த வரைக்கும். இதுக்கு மேல் மற்ற கிரகங்கள் பற்றி தேவையில்லை. இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த விச்சிக ராசி நேயர்களே, இந்த தை மாத பலன்கள்னு பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. உத்தராயண புண்ணியகால ஆரம்பிச்சுட்டு அயனம் மாறுது. இருள் முடிஞ்சு சூரியன் வெளிச்சம் சூரியன் வெளிச்சம் வந்துடுத்துனா, கதிரொளி வீசி வந்துடுத்துனா அதுவே நம்ம தெம்பு டானி குடிச்ச மாதிரி இல்லையா, அந்த மாதிரி அமைப்பு ஸ்டார்ட் ஆகிடுது. விருச்சிகத்தினுடைய முக்கியமானவர் யாருன்னா குரு. செவ்வாயே முக்கியம். அந்த செவ்வாய்க்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக
சந்திரன் வீட்டில் கடகத்தில் பாக்கியஸ்தானத்தில் உட்கார வச்சுட்டார். பாக்கியஸ்தானம் உட்கார வச்சு செவ்வாயால் என்ன பண்ண முடியும்? பலம் இல்லையே. பலமாக்கிட்டார், அடித்து நொறுக்கி செவ்வாயை வக்கரமாக்கிட்டார். ஆக்கினோடனே செவ்வாய்க்கு நீச்சபங்கமாகி பலமாகி சனீஸ்வரன் ஒரு பார்வை பார்க்குறாரு. செவ்வாய் அகலப்பார்வை சனீஸ்வரன் தோண்டு போடுவான். ஆனால் கூடயே இப்போதைக்கு சுக்கராச்சாரியை போய் உட்காந்துருவார். ஆனால் பப்புன்னு அப்படியே ஆகிடுவார். செவ்வாய்க்கு சுக்கரனுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அந்த சுவைகள்லாம் காமிச்சிட்டானா ஆட்டோமேட்டிக்காக உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அப்படியே ஆகிடுவாங்க. அது மாதிரி அந்த சுவைகள் வாசனைகள் அனுபவிக்க போக பொருள் எல்லாமே சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரெசிபிஸ் எல்லாமே சுக்கராச்சாரியர் தான். ஆற்றல், கலை ஆற்றல், சங்கீதம், காடல், ஓவியம், என்னென்ன உண்டோ அத்தனையும். தெய்வ வழிபாடு முக்கியம். கிருஷ்ண வழிபாடு சுக்கரன் தானே முடியாது, மற்றதெல்லாம் எப்படின்னா இருக்கலாம். ஸோ இது மாதிரி இருக்கும்போது அப்படியே தத்துரூபமாக அந்த செவ்வாய் தன்னுடைய ஆற்றல் மிக்க கண்ணால் பார்த்து அனுபவிக்கும் போது அந்த விச்சிகத்துக்கு என்ன வேணும்? பணமே பிரதானம், பேரே பிரதானம். அப்படியே தன்னை பெருமை பேசணுன்றவங்க செவ்வாயாக இருக்கிற அந்த விச்சிகத்துக்கு உடனே உண்மையாகவே எல்லாமே அந்த அளவுக்கு கொடுத்து அனுபவிக்கிறதுக்கு டீம் ஒர்க்காக பண்ணி அனுபவிக்கிறார். அந்த டீம் ஒர்க்கு பிரதானமாக இருந்ததே செவ்வாய் தான். அத்தனை ஆற்றல் உள்ளவர். பிஸ்னஸ்மேனாக செவ்வாய் இல்லாட்டாலும் பிஸ்னஸ்மேனுக்கு தொகை இருந்து உத்தரமாக இருந்தது எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண வைப்பார். அந்த ஆற்றல் செவ்வாய்க்கு இருக்குது. தனக்குன்னு வரும்போது பரவாயில்லன்னு விட்டுருவார். மற்றவங்களுக்காக அப்படியே வாழ்ந்து அதனால் எனக்கு பெருமை வரும்னு சொல்லிட்டு அந்த பெருமையை மற்றவங்க இவங்களுக்கு கொடுக்கறதே இந்த மாதம் அதிகமாக இருக்கும், தை மாதத்தில். ஏன்னா 3ஆம் வீட்டில் உட்காந்துட்டு சூரியன் தை மாதம் உட்காந்துருக்காங்கல்ல, சூரியன் 3ஆம் வீட்டில் உட்கார்ந்தான்னா நோ பிரேக், ஒன்றும் இருக்காது, கலை ஸ்ட்ரெயிட்டாக போயினே இருக்கலாம். கூடயே புதனும் உட்காந்துருக்கார். புதன்னா லாபஸ்தானாதிபதி, அது மட்டும் இல்லை அஷ்டமாதிபதி, பட் லாபஸ்தானாதிபதி. சிந்தனைகளை தவறவிடாத கண்ணாம்னான் புத்தி தடுமாறி போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி புதன் கூட இருந்தான்னா தன் லட்சிய நோக்கே எண்ணம் அப்படியே போகும். கிளியராக இருக்கும் பாதைகள். களை எடுத்துட்டு சுத்தமாக அதுவே எடுத்து பண்ணி அழகாக வச்சுருக்கும். அதனால் ஆற்றல் மிகு செவ்வாய்க்கு இந்த மாதம் பொன்னாடை போட்டுவாங்க. ஆற்றல் மிகு செவ்வாய் மற்றவங்களை உயர்த்தி தான் சாதாரண நிலையில் இருந்தாலுமே இந்த மாதம் பொன்னாடை போட்டு கொடுத்து ஆற்றல் மிகு செவ்வாயை உயர்த்தி வைக்கக்கூடிய ஒரு காலம், பொன்னான காலம் இது. இதற்கு காரணம் என்னென்னா, அந்த 10ஆம் வீட்டு அதிகாரி செவ்வாய் வீரியத்தில் உட்கார்ந்துருக்குது, வீரியஸ்தானத்தில். அது மட்டும் இல்லை, புதனும் உட்கார்ந்துருக்குது 11ஆம் வீட்டு அதிகாரி, 10-11. அதே சமயத்தில் அந்த சுக்கராச்சாரியார் அவர் சப்தமாதிபதி அவரே அயனசைன பாவஸ்தானாதிபதி. அவரும் சனியோடு உட்கார்ந்துருப்பார் 4ஆம் வீட்டில். 5ஆம் வீட்டு குருவும் சப்தமாதி சுக்கரனும் எப்படி பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக ராசி பருவத்தில் பண்ணிப்பாங்க. இந்த மாத கடைசியில் வந்துடும், தை மாத கடைசியிலே வந்துடும். ராகு கூட இருப்பார். ராகு சித்திரை மாதத்தில் தான் பேர்றாரு, சித்திரை 3ஆம் தேதி 13ஆம் தேதி. இப்போ டைம் நிறைய இருக்குது, அதனால் அங்கே கவலை இல்லை. அருமையாக உட்காந்துருப்பார் ராகு. கூடயே சுக்கரர் உட்காந்துருப்பார். ராகு சர்வெண்ட்டு சுக்கரனுக்கு. குரு வீடு மாறி 2 பேருமே ஜமாய்க்கிறாங்க. 7ஆம் வீடும் பூர்வ புண்ணியமும் எப்படி இருக்கு பாருங்கள். இவரும் எங்கே நேரடியாக அந்த பாக்கியத்தை உட்கார்ந்துட்டு அவருடைய தான் வக்கரம். யாரும் வக்கரம் இல்லை, காரணத்தினால்தான் அங்கே வக்கரம், மற்ற யாரும் வக்கரம் கிடையாது. குரு வக்கரம் முடிஞ்சு போச்சு, நிம்மதியாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு ஏற்றமான ஒரு அமைப்பு ஜோடியாக் வீட்டில் வந்திருக்குன்னா அடுத்தடுத்து எப்படி வரும்? இது கூட வரும் கும்பலாக 4 இப்படி எல்லாம் உட்காந்துட்டு குருவை தொடர்பு உள்ள கால அமைப்பு வரப்போகுது. அது வரிசையாக வருது. அப்படியாவது இது வருதுன்னா மாசி மாதம் பங்குனி மாதம் இன்னும் நிறைய விஷயமே இருக்கும், இன்னும் நல்லா போயின்னே இருக்கும். ஸோ தன்னாக இருக்கும்போது எவ்வளவோ இருக்கும், நிறைய விஷயங்கள், நிறைய தொடர்பு உங்கள் நிகழ்வுகள் பார்க்கும்போது இப்படி தான் பாதை போகணும் அப்படின்னா அந்த பாதைகள்
ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா இருக்கிறது பாராடுமேன்ற அச்சம் இதுவரைக்கும் நமக்கு இத்தனை காலம் இருந்ததை இந்த இனி வரக்கூடிய மாதங்கள் இந்த மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தை மாதம், தை, மாசி, பங்குனி, சித்திரை வரைக்கும் சும்மா வைகாசி வரைக்கும், வைகாசிலாம் உங்களுக்கு இன்னும் பிரச்சனை நல்லாவே இருக்கும். அமைப்பெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே ஒரு ஏற்றம் தரக்கூடிய காலமாக இருக்கும். அது மாதிரி உலக அளவில் நம்பர் 1 பிரச்சனையே நம்ம கிடையாது. ஆனால் பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு பாதிப்பு காமிச்சிட்டு இருப்பாங்க. அது வழக்கம் தானே. அது சும்மா அப்படி வெளிநாட்டில் ஒரு பிரச்சனை பார்த்தா வைத்த கிளம்பும் நமக்கு. நிலையற்ற வாழ்க்கை, ஜீவனத்து நிலை கிடையாது, சாப்பாடுக்கும் வழி கிடையாது, எந்த நேரத்தில் உயிருக்கும் ஆபத்து, உடமைக்கும் ஆபத்து, திருசங்கு சொர்க்கம் மாதிரி தங்கையா எங்கேயா தெரியாமல் வாழ்க்கை அமையும். பார்க்க என்னமோ நிறைய சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும், தவிர வாழ்க்கை அமைப்பு 0. பணம் மட்டும்தான் இருக்கும். தனிப்பட்ட பொருளை போக வாக்கி அங்கே 0 ஆகிடும். அங்கே போய் உட்காந்து 0 ஆகிடும். அதை கொண்டு இங்கே போட்டால் தான் உனக்கு போக வாக்கி அனுபவிக்க முடியும். அங்கேயே அனுபவிக்கலாம் பார்த்தோன்னா 0 ஆகிடும். இதெல்லாம் முதலீடு போட்டு வியாபாரம் பண்ணினான்னா ரிட்டர்ன்ஸ் வரும். ரிட்டர்ன்ஸு இங்கே கொண்டு இங்கே இட்டில் வாங்கிக்கலாம், இது வேணால் பண்ணலாம். ஆனால் இங்கே இன்கம் ஏர்னிங் வராது. இதெல்லாம் நிறைய இருக்குது. அது இங்கே பார்க்கும்போது கவர்மெண்ட்டு பிடிக்கிற நிறைய டாக்ஸேஷனில் சாப்பிட்டுடும், இந்த ரூண்டு வரும். அது நமக்கு வச்சு வாழ தெரியாது. இப்படி தான் வியாபாரிகள்லாம் இங்கே இருக்காங்க, எப்படியோ வாழறாங்க. ஆனால் இதுலேருந்து முறைகாடாக இருக்கிறது இதுக்கு நிரந்தரமே கிடையாதுன்னா பகவான் இருக்கான்னு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இங்கே நிறைவாக நமக்கு இருக்குது. இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. அதனால் இந்த அளவுக்கு இருக்குது. நமக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்துட்டு நம்மளால் மற்ற உயிர்கள்லாம் வாழ முடியும். நானே வாழ முடியாது, மற்றவங்கள வாழ வைக்கிறதுக்கு தான் இந்த பூமியை மட்டும் இங்கே பிறந்தவங்களுக்கு பொறுத்தவரை யாருமே பில்லியனர் ட்ரில்லியன் ஆக முடியாது. பொறுப்புகளை கொடுத்து அவங்கள ஆக்கி அவங்க மூலம் நம்ம வாழணும் அப்படின்னு ஒரு அமைப்பை பகவான் வச்சுருக்கலாம். நான் இருக்கிறது உங்களை தொண்டர் காப்பாற்றுறேன், ஒய்டுய ஒரிய போட்டுட்டு எனக்கு என்ன கஷ்டம், அவனை நீ நல்லபடியாக சந்தோஷம் அவன்கிட்ட வாங்கிக்கோ சொல்லி அவர்கிட்ட வாங்கி வச்சுருக்காரு. இதுதான் வேறு ஒன்றும் இல்லை. சிறு குறு தொழிலாளர்கள் எப்போவுமே அப்படி தான் இருப்பாங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா நல்லா வரும். இங்கே ஆலோசனை கூறுவாங்க தவிர செயல்படுத்துறதுக்கு யாருமே கிடையாது. வெறும் ஆலோசனைகள் எந்த பிரயோஜனம்? கன்சல்டன்சி அவுட்டு எமுலேட் எப்படி இந்த நம்ம செயல்படுத்துறது சொன்னால் போதுமா? சந்தர்ப்பங்கள் எப்படி பயன்படுத்துறது, ப்ராக்டிக்கல் இன்வால்வ்மெண்ட் நமக்கு எப்படி செயல்படுத்துறது, அதுக்கு யார் சின்ன முதலீடு போடுறது, துணை இருக்கிறது, ஷேரிங் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட செயல்றது, இது நம்ம நாட்டில் அருகி தான் இருக்குது. அதெல்லாம் அந்த கொஞ்சத்து டீம் ஒர்க்காக நீங்களாக உறவுகள் எல்லாம் சேர்த்துக்கணும். குடும்பமாக வாழணும் சொல்கிறதே இதுதான். கலாச்சார பின்னணியில் அடிச்சியாவது குடும்பங்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் மேலே வெறும் சம்பாதனை இல்லை, சந்தோஷமான உறவுகளோடு சந்தோஷமான வாழ்க்கையோட தத்துவமே தான். அதனால் எல்லாருக்கும் ஒரு தரித்திரம் நம்ம நாட்டுக்கு போயாச்சு. தை மாதத்துலேயும் தரித்திரம் ஃபுல்லாக போயாச்சு. பேரழிவு இழிகழிவு கணக்கு சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு அழிவும் கிடையாது, நன்னா இருக்கலாம், யாரும் இருக்காது, ஒன்று இருக்கா, எல்லாம் இருக்கலாம். இயற்கையான இயல்பான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை நீடித்திருக்கும். மனசில் எப்போதுமே பயம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அதுவும் போயிடும். தெளிவாக இருக்கும், மனசு நிம்மதியாக இருக்கும், ஏற்றமாக இருக்கும், நல்லா அனுபவிக்கலாம். அந்த மாதிரி அமைப்பு சூழ்நிலை உண்டாக்கிட்டான். நான் குருவும் சுக்கிரனும் சேர்ந்தாச்சு. சுக்கிரன் அனுபவிக்கு உண்டான வழிகள் பண்ணுவார். அதுக்கு உண்டான வழிகள்னால் வெறும்னா கையை ஆட்டுறதில்லை, வெறுங்கையை கட்டுறதில்லை. அந்த சோர்சத்தெல்லாம் அவர் கொடுக்கணும். அதுக்கு உண்டான சோர்சத்துக்கு உண்டான முதலீடு குரு கொடுப்பார். இது ரெண்டும் வேணும். வெறும் பணமே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த வெறும் சடங்குகளே நமக்கு ஒன்றும் கொடுக்காது. அது மூலம் வரக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கணும்னா சுக்கிரன் தொடர்பு இல்லைன்னா முடியாது. அதனால் சுக்கிரனுக்கு 2 பேரும் வேணும். குரு சுக்கிரனுக்கு செவ்வாய் சனி வேணும். இந்த 2 பேர் வச்சு தான் வாழ்க்கை வாழறது சரி, அழியிறது சரி, நாசமாக போகிறது. இந்த 3 இந்த 2 பேரால் தான். சனி செவ்வாய் நேரடியாக பண்ண மாட்டான், தொடர்பு உள்ள வரும். ஸோ இந்த தொடர்புகள் நிறைய கிடைக்கிறது. அது டீம் ஒர்க்காக பண்ணுறதுனால இந்த விச்சிகத்துக்கு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இப்படியே ஓட்டிட்டு இருந்த காலத்தில் எண்ணி செலவழித்து சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு வெளியில் சொல்ல முடியாத அவஸ்தைப்பட்டு சந்தோஷமான வாழ்க்கையை அவர் ஆர்டிஸ்டிக்காக உண்டாக்கின்றது போய் நிஜமாகவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு உத்தரவிட்ட மாதிரி இந்த மாதத்துலேருந்து நல்லா டெவலப் ஆகி நல்லா வந்துடுவாங்க. கடன் பற்றே இருக்காது, கை கடிக்காது, நிம்மதியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், திருப்தியான மனப்பான்மை. இவங்க செவ்வாய்க்கு வரதே கஷ்டம், வந்துடும் அந்த ராசி. அப்படி சொல்லி வாழ்த்து அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.